திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிற முடிவை மதிமுகவினுடைய பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி அந்த முடிவை எட்டியிருக்கிறாங்க. மதிமுகவுக்கு என்னன்னா நம்ம போனால் நமக்கும் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க கூட்டணி மாறுறாங்க. இதுதான் அயோக்கியத்தனம். வைகோன்னு எடுக்கக்கூடிய செயல் வந்து அயோக்கியத்தனமானது, தமிழக மக்களுக்கு எதிரான செயலாக நம்ம எங்களோட சின்னத்துல கூட நிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. சரி, கொடுக்கல இல்லை, சுயமா உங்க சின்னத்தில் நிற்கிறது கூட உங்களுக்கு உரிமை இல்லாமல் வச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது அங்கே எதுக்கு நீங்கள் நொட்டிட்டு இருந்தீங்க? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வெளியேறீங்க. இப்போ வந்து நீங்கள் வெளியேறது என்பது அப்பட்டமான சுயநல அரசியல் தான். அது வேற எதுவும் இதில் பொது நலனும் மக்கள் நலனும் ஒரு பைசா கூட இல்லை, ஒரு மயிரளவு கூட இல்லை. மதிமுக என்ற ஒரு கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக கிட்ட அடிமையாக தான் இருக்கீங்க. 2 எம்எல்ஏ அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக நாங்கள் ராஜினாமா பண்ணி மறுபடியும் நின்று ஜெயிக்கணும், இல்லை மறுபடியும் எனக்கு சீட்டு கொடுக்குறேன், இல்லை வேற யாருக்குன்னா சீட்டு கொடுக்குறேன்னு என்ன பண்ணுறோம்? கிளைகள் இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு, காணாம போன கட்சிக்கு 10 சீட்டுலாம் பேசினாரு. இது வந்து விசிகாவையும் தேமுதிகவையும் குறிக்கிற வகையில். விசிகாவை பேசுறதுக்கு அண்ணன் வைகோவுக்கு அருகதையே இல்லை. விசிகா எல்லா இடத்துலையும் இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. இப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கும்போது திமுகவினுடைய நிலை என்ன ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, திமுகவுக்கு வேணுங்க, கொஞ்சம் நெஞ்சமான ஆட்டமாக போட்டாங்க 5 வருஷமா. எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் டெய்லி திமுகவுக்கு எதிராக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அப்போ தாவேக்கா வந்து உங்ககிட்ட கொடுத்து இப்படி பேச சொல்கிறாங்க. அப்படி பேசினா தான் எங்கள் கூட்டணியில் இருக்க முடியும், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். கம்யூனிஸ்ட் கொள்கை இல்லையா, விசிகா கொள்கை இல்லையா, முஸ்லீம் லீக் எவனுக்குமே கொள்கை இல்லைன்ற நான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ஜே ரஹீம் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம் சார். இப்போது முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தற்போது நடந்துட்டு இருக்கிறது. அதில் இன்னைக்கு நடந்த விஷயம்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிற முடிவை மதிமுகவினுடைய பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றி அந்த முடிவை எட்டியிருக்கிறாங்க. மதிமுகவினுடைய இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் முழு உரிமை இருக்குது. யார் கூட கூட்டணி வைக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு உரிமை இருக்குது. அந்தந்த கட்சிக்கு தலைமை, அந்த கட்சி பொதுக்குழு முடிவு எடுக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னு சொன்னீங்கன்னா, தேர்தல் நடக்கிறதுலையும் கூடவே இருந்துட்டு அந்த கூட்டணிக்கிட்டே காசையும் வாங்கி வெற்றியும் பெற்று அதன் பிறகு இன்றைக்கி வந்து கூட்டணி மாறினா நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், இன்னும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை பார்க்குறேன். ஏன்னா இதே வந்து தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி மாறியிருந்தாங்கன்னா அதை நம்ம ஒரு பெருசாக வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்க உரிமை அப்படின்னா. தேர்தல் முடிஞ்சிச்சு, இப்போது இவங்க கூட்டணி வந்து தோல்வி விட்டுருச்சு. இப்போ தாவேக்கா வெற்றி பெற்றதுனால தாவேக்கா வந்து என்ன சொன்னால், திமுக கூட்டணிலேருந்து எல்லா கட்சியும் எடுத்து அவங்க கூட்டணி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை இருக்காங்க, முஸ்லீம் லீக் இருக்குது. இப்போது மதிமுகவுக்கு என்னென்னா நம்ம போனால் நமக்கும் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க கூட்டணி மாறுறாங்க. இதுதான் அயோக்கியத்தனம். இது வைகோன்னு எடுக்கக்கூடிய செயல் வந்து அயோக்கியத்தனமானது, தமிழக மக்களுக்கு எதிரான செயலாக நான் பார்க்குறேன். இல்லை சார், ஆனால் இந்த முடிவை இல்லை மதிமுகவினுடைய புள்ளியிலிருந்து அவங்க சைட்லேருந்து பார்த்தோன்னா அவங்க சில காரணங்களை முன்வைக்கிறாங்களே. இப்போது ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்லிக்கிற விஷயம், எங்களோட சின்னத்துல கூட நிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. சரி, கொடுக்கல இல்ல. திமுக வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் கோபி. இல்ல, அதுதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. அப்படின்னா இப்ப தேர்தலுக்கு முன்பே கூட்டணி மாற வந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு நீங்க இல்ல. ஆனா இப்போ அதுக்குன்னு ஒரு சூழல் ஒண்ணு எட்டப்படும் போது தான் அந்த முடிவுகள் எடுக்க முடியும். அதுதான் வந்து சுயநலம். அது வந்து இது வந்து மக்கள் நலன் இல்லை, தமிழக மக்கள் நலனோ இல்லை வேற உங்க கட்சி நலன், உங்க சுயநலம். நீங்க வந்து உங்களுக்கு உண்டான மரியாதை திமுகவில் கிடைக்கவில்லை, சுயமாக உங்கள் சின்னத்தில் நிற்கிறது கூட உங்களுக்கு உரிமை இல்லாமல் வச்சுருந்தாங்க. அப்படிங்கும்போது அங்கே எதுக்கு நீங்கள் நொட்டிட்டு இருந்தீங்க? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வெளியேறி இருக்கணும். அப்போது வந்து பாராட்டலாம், கைத்தட்டலாம் என்ன. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வெளியேறது என்பது அப்பட்டமான சுயநல அரசியல் தான். அது வேறு எதுவும் இதில் பொது நலனும் மக்கள் நலனும் ஒரு பைசா கூட இல்லை,
ஒரு மயிரளவு கூட இல்லை இதில். இது உங்கள் சுயநலம். என்னென்னா நம்ம வந்து விலகிட்டு அங்கே நின்ன எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு திமுக சார்பாக எப்படி இப்போ ஏற்கனவே ஒரு 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கேன், அதேமாரி ஒரு 2 பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடந்து நம்ம வெற்றி பெற்றால் நமக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது நமக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க சுயநலமாக இல்லையா சொல்லுங்கள்? மதிமுக என்ற ஒரு கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக கிட்ட அடிமையாக தான் இருந்தீங்க. திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகளை அனைத்துக்கும் துணை போனாங்க எல்லாத்துக்கும். ஒரு கண்டனம் இல்லை இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி திமுக கிட்ட அடிமையாக தான் இருந்தாங்கன்னா அந்த நிலையிலிருந்து மாறணுமா வேண்டாமா? எப்போ மாறணும்? அதுக்கான சூழல் வரும் பொழுது அதுக்கான சூழல் போனால் அப்போ அந்த கூட்டணி தோத்துச்சு, இப்போ வேற கூட்டணி ஜெயிச்சிருக்கு, அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது வந்து அது சுயநலம் தான். அது அவங்க பொது நலனோ வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ திமுக கூட்டணியில் இருந்தால் தான் நமக்கு ஒரு 5 சீட்டு கிடைக்கும். அந்த 5 சீட்டுக்கு செலவு பண்ணுறது காசையும் கொடுப்பாங்க. விஜய் கூட போனோன்னா சீட்டு கொடுப்பாங்க, நாங்கள் செலவு பண்ண காசு கொடுக்க மாட்டாங்க. விஜய் கூட போனோன்னா ஜெயிப்போமான்றது தெரியாது. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை தானே நீங்கள் திமுக கூட்டணியிலே நீங்கள் அவ்வளோ. நானே சொல்கிறேன், மதிமுக இன்னும் வைகோ வந்து சாதாரணமான நபர் இல்லைல்ல, அரசியல் கை தேர்ந்த நபர். அவங்க உங்களுக்கு உண்டான பிரதித்துவம் அரசியல் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்கள் ஏன் அங்கே நொட்டிட்டு இருந்தீங்க? இதுதான் கேள்வி. நொட்டிட்டு இருந்துட்டு இப்போ குத்துது குடையுதுன்றது அப்பட்டமான இது ஒரு விதமான என்ன சொல்கிறது, இது ஒரு விதமான சுயநல அரசியல். சுயநல அரசியல். இப்போ வந்து இது பொதுநலாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் பொதுக்குழுவில் நீங்கள் ஏற்கனவே பேசி வச்சிருக்கீங்க, பொதுக்குழுவில் அதான் சொல்ல போகிறாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணலான்னு நீங்கள் திட்டம் போட்டீங்க. அந்த 2 எம்எல்ஏமே கலந்துக்கல. கேட்டால் ஒரு எம்எல்ஏ பதிலே சொல்லிட்டார், நான் திமுக உறுப்பினராக இருக்கேன், நான் எப்படி அந்த கூட்டத்தில் கலந்துக்குவேன்ட்டார். அடித்தது தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு விதமான அரசியல் காயினாகுதுன்னா திமுக வேறு விதமான அரசியல் காயினாகுது, அங்கே கடைசியாக உங்களுக்கு ஃபெயிலியர். இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. நீங்கள் இப்போ முடிவு எடுக்கிறீங்க திமுக கூட்டணியிருந்து விலகுறேன்னு. விலகி நீங்கள் யார் கூட்டணி போவீங்க? தவிக கூட்டணி. அதுதான் இன்னும் போய் கலந்து ஆலோசிச்சு முடிவு. அந்த 2 எம்எல்ஏ மேபி இருந்தாங்கன்னா, நீங்கள் சொல் பேச்சு கேட்குறவங்க மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இப்போ எதுவுமே இல்லை, அது கூட 0. என்ன பண்ணீங்க? இப்போ நீங்கள் 2 எம்எல்ஏ அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக நாங்கள் என்ன ராஜினாமா பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நீ பாட்டும் காசு வாங்கிட்டு நீ ராஜினாமா பண்ணு சொல்லிட்டு நான் ராஜினாமா பண்ணி மறுபடியும் நின்று ஜெயிக்கணும், இல்லை மறுபடியும் எனக்கு சீட்டு கொடுக்குறேன், இல்லை வேறு யாருக்குன்னா சீட்டு கொடுக்குறேன்னு என்ன பண்ணுறது? அப்போது நமக்கு கிடைச்ச ஒரு 5 வருஷம் நான் மக்கள் பணி செய்கிறேன், நானும் ராஜினாமா பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இவங்க தான் இந்த பேரம் பேசுறது எவ்வளோ காசுன்னு. அப்படிங்கும்போது எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? இதுக்கு முன்னதாக பேசும்பொழுது வைகோ அவர்கள் இந்த மாதிரி கிளைகள் இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு, காணாமல் போன கட்சிக்கு 10 சீட்டுலாம் பேசினார். இது வந்து விசிகாவையும் தேமுதிகவையும் குறிக்கிற வகையில். விசிகாவை பேசுறதுக்கு அண்ணன் வைகோவுக்கு அருகதையே இல்லை. எனக்கு பிடிக்கல. இப்போ அவங்க விசிகாவுடைய செயல்பாடுகள்லாம் நமக்கு பிடிக்கல, அது வேறு விஷயம். எந்த கிராமத்தில் போனாலும் 2 பேர் விசிகான்னு சொல்லுவோம். மதிமுகன்னு சொல்லுங்கள் எங்கன்னா யதார்த்தமாக சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பஸ்ஸு போக்குவரத்து இல்லாத ஒரு கிராமத்துக்கு போனாலும் ஒரு 100 பேர் இருக்கிற மனுஷன் 2 பேர் நான் விசிக்கான்னு சொல்கிறேன்னா இல்லையா? மதிமுக அப்படி யாருன்னா சொல்லுங்கள். ஏன் அப்படி யாரும் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் விசிகா விமர்சனம் பண்ண முடியாது. தேமுதிகவோட நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா அவங்கள வந்து திடீர்னு அந்த கூட்டணியில் சேர்த்து 10 சீட்டு கொடுத்து ஒரு மேல் சபை எம்பி கொடுத்தது அது எனக்கு வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் விசிகாவை சொல்கிறதுக்கு அண்ணன் வைகோவுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லைன்னு நான். விசிகா எல்லா இடத்துலையும் இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, இல்லை இப்போ இந்த கூட்டணியிலேருந்து ஃபஸ்ட்டு இப்போ காங்கிரஸ் போயிட்டாங்க, சிபிஐ, சிபிஎம், இப்போ ஐயுஎம்எல், இப்போது மதிமுக, இப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கும்போது திமுகவினுடைய நிலை என்ன ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்லை, திமுகவுக்கு வேணுங்க, கொஞ்சம் நெஞ்சமான ஆட்டமாக போட்டாங்க இந்த 5 வருஷமாக. சொல்லுங்கள், திமுகவுக்கு வேணும். அவங்க இந்த கொள்கை கூட்டணி நான் பல நாளாக சொல்லிட்டு, இந்த கொள்கை கூட்டணி, கத்திரிக்காய் கூட்டணி, இதெல்லாம் போய் பித்தலாட்டம். அவன் காசு கொடுக்குறான், தேர்தலில் நிற்கிறதுக்கு காசு கொடுக்க போகிறான் திமுக, அதுக்காக அங்கே வாழை பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிகிட்டே வந்தேன். இதே விஜய் தேர்தலுக்கு முன்னாடி நான் சீட்டும் கொடுக்குறேன்,
ஒவ்வொரு தொகுதிக்கு 5 கோடி 10 கோடி செலவும் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா ஒரு பயிலும் திமுக கூட்டணியிலே இருந்திருக்க மாட்டான். உண்மையா இல்லைங்களா? ஒருத்தனும் இருந்துக்க மாட்டான். எல்லாரும் ஓடி விஜய் கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. விஜய்க்கு ஒரு ஓட் பேங்க்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஏன் வரலன்னு சொன்னால், எலெக்ஷனில் நின்னா ஒவ்வொரு தொகுதிக்கு குறைஞ்சது 5லேருந்து 10 கோடி செலவு பண்ணும். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அதுக்கு மேலே 20 25 செலவு பண்ணுவோம் நிறைய பேர் இருக்கான். 5 கோடியிலேருந்து 10 கோடி. இப்போ 5 கோடியிலேருந்து 10 கோடின்னா இப்போது விடுதலை சத்துக்கு 10 தொகுதி கொடுத்துட்டா 100 கோடி செலவு பண்ணணுமா இல்லையா? அது திமுக கூட்டணியில் இருந்தால் திமுக கூட்டணி கொடுத்தாங்க காசு. புரியுதுங்களா? விஜய் கூட சேர்ந்தால் விஜய் எப்படி கொடுப்பாப்புல? கொடுக்க மாட்டாப்புல. இப்போ அதனால தான் அவங்க தயங்கிட்டு கொள்கை கத்திரிக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே தொங்கிட்டு இருந்தாங்களே தவிர, அதே விஜய் கூட்டணியில் வந்து நான் சீட்டும் கொடுக்குறேன், ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி நான் தரேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தானா, விடுதலை சிறுத்தை கொள்கையாகட்டும், மதிமுக கொள்கையாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இந்த முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எல்லா வயலும் உடனே பறந்தடித்து ஓடி வந்து விஜய்க்கு கூட்டணி வச்சுருப்பாங்க. இது 100% உண்மை. ஏன்னா இங்கே வந்தால் பணம் கிடைக்காது, தொகுதி கிடைக்கும். தொகுதி கிடைச்சா யார் பணம் செலவு பண்ணுறது? நம்ம முடியாது. அதனால் அங்கே இருந்துன்னா அங்கே தொகுதியும் கொடுப்பாங்க, பணமும் கொடுப்பாங்க திமுக. இதை தவிர கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க சொன்ன கொள்கை பணம் தான், வேறு எதுவுமே இல்லை. யார்கிட்ட கொள்கை இருக்குது? கம்யூனிஸ்ட் கிட்டே இருக்கா? இல்லை விடுதலை சிறுத்தைகிட்ட இருக்கா? ஒரு ரூபாய்கிட்டையும் கொள்கையெல்லாம் இல்லை. அதெல்லாம் மண்ணாக போச்சு. கொள்கை இருந்ததுன்னா இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் இந்த மேல்மாசி சார், ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மற்ற கட்சிகள் கூட கொஞ்சம் ஏதாவது ஓகேன்னு இது பண்ணலாம். விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இல்லைங்க. கம்யூனிஸ்ட் என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை? அவங்க கொஞ்சம் கொள்கைவாதிகளாக தானே இருக்கிறாங்க. என்ன இருக்காங்க கொள்கை? என்ன கொள்கை சொல்லுங்க. இப்போ விசிகாலாம் சொல்றாங்க நம்ம வந்து சனாதனத்துக்கு எதிரானவங்க, சாதியவாதத்துக்கு எதிரானவர்கள், அவங்க அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் இப்படிங்கிறதுல எல்லாம் உறுதியா இருக்கிறது. சரியா? எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், தலைமைச் செயலராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு சித்தாந்தவாதிகளை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் சனாதனத்துக்கு எதிரானவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இதெல்லாம் முதல்வர் பண்ணுறது தவறு, நாங்கள் உடனே கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சனாதன எதிர்ப்பாளியாக இருந்தால். இப்போ நீங்கள் பாருங்கள், தலைமை வழக்கறிஞர், அட்வைட் ஜெனரல், அப்புறம் வந்து உள்துறை செயலாளர், எல்லாருமே பாருங்கள், எல்லாமே சனாதனத்தின் முக்கிய கேடயங்களாக தான் இருக்காங்க, நியமனம் பண்ணுறாரு. இப்போ கூட வந்து தமிழக பிரதிநிதியை டெல்லிக்கு வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபரை நியமனம். யார்? ஒரு சனாதனத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு நபர். ஏன் பொத்தி மூட்டி இருக்காங்க சொல்லுங்கள். அப்போ அவங்க கொள்கை இருக்கா? கேட்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள் 2 சீட்டு நாங்கள் விலகிட்டுனா ஒரு ஆட்சியை விலகிடுவார், இல்லை அப்படின்னு. இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு, இவங்க வாயை திறக்காம அமைதியாக உட்காந்துருக்காங்க. முஸ்லீம் லீக் எடுத்துங்க, ஏன் அமைதியாக இருக்கான்? பக்ரீத்துக்கு வந்து ஆடு மாடு கோழி அது கூட நீதிமன்றத்தை உத்தரவு கேட்டால் நீதிமன்றன்றாங்க. நீதிமன்றம் எப்படி கொடுத்துச்சு? அரசு தரப்பு எதிர்ப்பே தெரிவிக்கல, சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க. கொடுத்தான். நேற்று இந்த பிசி எம்பிசி வழக்கு மதுரையில் வந்தது. முஸ்லீம் லீக் என்ன பிடிங்கிட்டா உட்காந்துருக்கான்? சைலண்ட் மூடில் தானே உட்காந்துருக்கான். இன்றைக்கி இவங்க அத்தனை பேர் சேர்ந்து திமுகவை குறை சொல்கிறாங்க. அன்றைக்கி திமுக ஆட்சி இருக்கும்போதே திமுக எதிர்த்து நம்ம அடித்தவங்க, நம்ம அதனால் பல வழக்குகளையும் வாங்கினவங்க இருக்கா இல்லைங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி திமுக எதிர்கட்சியாக உட்காந்துருக்கு, அத்தனை பேர் திமுகவை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னு சொன்னால் திமுகவை டெய்லி எதெல்லாம் குறை சொன்னால் தான் தாவேக்கால இவனுக்கு ஒரு முக்கிய பங்கு, ஒரு இது இவங்களுக்கு பங்கு கிடைக்கும். யார்? விசிகா, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக்கு, யார் யார் திமுக கூட்டிலேருந்து விலகி போய் தாவேக்கால இணைஞ்சிருக்கானோ, நான் என்ன சொல்கிறேன், இப்போ திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? திமுக இப்போ ஆளுங்கட்சியா? எதிர்கட்சியாக இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் டெய்லி திமுகவுக்கு எதிராக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா, அப்போ தாவேக்கா வந்து உங்கள்கிட்ட கொடுத்து இப்படி பேச சொல்கிறாங்க. அப்படி பேசினா தான் எங்கள் கூட்டணியில் இருக்க முடியும், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும்ன்றான். அதை செஞ்சுட்டு உட்காந்துருங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கொள்கை இல்லையா, விசிகா கொள்கை இல்லையா, முஸ்லீம் லீக் எவனுக்குமே கொள்கை இல்லைன்ற நான். ஓகே, இதில் இப்போ திமுக தரப்புலையும் கூட இப்போ ஆராசா வந்து ஸ்டாலின் அவர்கள் மேடையில் வச்சுக்கிட்டு அவர்கிட்டே நேரடியாக சொல்கிறாரு, இந்த மாதிரி கூட்டணியே இல்லைன்னு அறிவிங்க, நம்ம தனிச்சு வந்து களம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்களும் வந்து இப்படிலாம் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்க, எல்லாம் ஆலோசித்து முடிவு பண்ணுவோம் அப்படின்றாரு. தனித்து நிற்பதற்கு தயாராகி வருகிறதா திமுகன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது பேசதாங்க செய்வாங்க. இப்போ நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன், என் கட்சியினுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா, அண்ணே வாங்க தனித்து போடுவோம்,
இவங்கெல்லாம் வேண்டாம் அவங்கெல்லாம் வேண்டாம் அது சொல்கிறது தான் அது. அப்படி தனிச்சையெல்லாம் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தமிழகத்தின் சூழல் இல்லை. விஜயே அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ கூட்டணி சேர்த்துட்டு உட்காந்துருக்கான். தனித்து நின்னாலாம் ஒன்றும் பப்பு வேகாதுன்னு, தமிழக அரசியலில் தனித்து நின்னா பப்பு வேகாதுன்னு விஜய்க்கே தெரிஞ்சனால தான் விஜய் இப்போ எல்லாரையும் ஏன் சேர்க்குறாப்புல. இல்லை, ஆனால் விஜய் சேர்க்கிறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிருந்தா அவர் சேர்த்திருக்க போகிறது. அதை தான் சொல்கிறேன். விஜயுடைய ஓட் பேங்க் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மைனஸ் ஆகுமே தவிர ப்ளஸ் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறா, இந்த கூட்டணியெல்லாம் சேர்த்து ஒரு விதமான ஒரு மாஸ் இது உருவாக்கணும். அதை மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் ஒரு பில்டப், ஏற்கனவே இருந்த பில்டப்பு இவ்வளோ தான் நமக்கு கிடைச்சிது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் உருவாக்கணும்னா கொஞ்சம் பேரை கூட சேர்த்துக்கிட்டா தான் ஆளாள் பேசுவாங்கல்ல. அதுக்காக வந்து அவர் உருவாக்குறாப்புல. அப்படி இருக்கும்போது திமுக வந்து தனிச்சு நீங்கள் தனிச்செல்லாம் நிற்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து தனிச்சு நின்னாங்கன்னா ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு எந்த கட்சிக்கும் பலம் இல்லை. ஜெயலலிதாவோட முடியுது. இப்போல்லாம் யாருக்குமே பலம் இல்லை. ஸ்டாலினுக்கும் இல்லை, ஏன் தாவேக்காவுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை பலம் இல்லை.